நம்ம கேப்டன் அவர்களோட புகழை 30 ஆண்டுகள் கழித்து, ஏறக்குறைய 34 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் தமிழகமெங்கும் அல்லாது உலகமெங்கும் அவர் புகழை நிலைநிறுத்த கேப்டன் பிரபாகரனை நாங்கள் அவர் பிறந்த நாளன்று உலகமெங்கும் ரிலீஸ் செய்ய இருக்கின்றோம். டிஜிட்டல் முறையில் நாங்கள் முதல்ல ஃபிலிமில் அதை ஷூட் பண்ணியிருந்தோம். இப்போ அதை நல்லா டிஜிட்டல் பண்ணி உலகமெங்கும் ரிலீஸ் பண்ண இருக்கோம். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு மாதம் முன்னாடி எங்கிட்ட அந்த படத்தை காமிச்சாங்க. நான் நினச்சேன் இந்த படம் 30 வருஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்குங்கிறது ஒரு சந்தேகத்தோடு நானே ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த படத்தை திரும்பி பார்க்கும்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் எடுத்திருந்தா கூட இன்றைக்கி எடுத்த மாதிரியே இருக்குது. உண்மையிலேயே விஜயகாந்த் சாரோட நேற்று நான் உட்காந்து பேசின மாதிரியோ, அவரோட அந்த 5 சீக்வன்ஸ் உட்காந்து பேசின மாதிரியோ எல்லா ஷார்ட்ஸுமே இன்றைக்கி எல்லா வசதிகளும் இருந்து மற்றவங்க எடுக்கிற மாதிரி என்ன வசதிகளும் இருந்து எடுத்தாங்களோ அதே வசதிகளோடு எடுத்தால் 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. மிக பிரம்மாண்டமாக அதை டிஜிட்டல் பண்ணி இன்னைக்கு தரத்துக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம். இப்போ தான் நான் மறுபடியும் 2 நாளுக்கு முன்னாடி எல்லாம் முடிச்ச பிறகு அந்த படத்தை பார்த்தேன். 91 ஏப்ரல் 14 படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன ஒரு உணர்வு இருந்ததோ அதே உணர்வு இன்றைக்கி எனக்கு உங்களை எல்லாரும் பார்க்கும்போது எனக்கு உணர்வு இருக்குது. 90க்குள்ளே இந்த படத்துக்காக ஏறக்குறைய நாங்கள் ஒரு 40,000 கிலோமீட்டர் இந்தியா முழுக்க பயணம் பண்ணியிருக்கோம். அந்த படத்தை எடுத்து முடித்தோம். ஆனால் அதுக்கெல்லாம் இன்றைக்கி அந்த படம் பார்க்கும்போது இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற படத்துக்கு கூட இல்லாத அளவுக்கு டிமாண்டு. எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் அந்த படத்தை ப்ரொடியூசர் சொன்னார், சார் எல்லா ஏரியாவுமே நான் ஷோ கொடுத்தாச்சு சார். ஏறக்குறைய 500 தேட்டர் நாங்கள் இதை பிளாக் பண்ணியிருக்கோம் சார். ஒவ்வொருத்தருமே பழைய டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே ஃபோன் பண்ணி எங்களுக்கு படம் கொடுங்க கேட்குறாங்க. அதாவது படத்தை கூவி விற்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் 30 வருஷம் கழிச்சு கூட இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குன்னா அது விஜயகாந்த் அவரோட உழைப்பும் அவரோட ஆசையும் தான் காரணம். இன்றைக்கி உங்கள் எல்லாரோடைய பார்வைக்கு அவரோட பிறந்தநாள் நேற்று ஆகஸ்ட் 25 ஐயா சாரோட பிறந்தநாள் 22ஆம் தேதி இந்த படத்தை தமிழகம் எங்கும் மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் நான் ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு தான் நான் அன்னிக்கிட்ட கேட்டேன், அம்மா நாங்கள் படம் ரிலீஸ் பண்ண போகிறோம், நீங்கள் எங்களை வாழ்த்து தெரிவிக்கணும்னு. அவங்க சொன்னாங்க, நாங்கள் சைனாவில் இருக்க சொல்ல முடியும்னாங்க. சைனாவில் இருந்தாலும் நீங்கள் வந்த பிறகு நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு. இன்றைக்கி மாவுளி அம்மா வச்சு அவருக்கு நான் கொஞ்சம் சாமிலாம் படைக்கணுன்னாங்க. நீங்கள் படைச்சிட்டு வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் இருந்து எங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். பிரபாகரன் இந்த படம் பிறக்கும் ஷூட்டிங் முடியும் போது தான் பிரபாகரன் பிறந்தான். நான் அவன் இதை ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னேன். இன்றைக்கி அவன் மாவுளி அம்மாவை சொன்னதால் வீட்டில் சின்ன ஃபங்க்ஷன் இருக்கான். நான் சொன்னேன், நீ குறைஞ்சபட்சம் எங்களுக்கு அடுத்த மியூசிக் ரிலீஸ் கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, பிரபாகரன் திரைப்படத்தை பிரபாகரன் வெளியிடுற மாதிரி இருக்கணும்னு ஒரு வேண்டுகோள் விட்டேன். அவர் நிச்சயமாக பண்ணால் அன்றைக்கி 34 வருஷம் முன்னாடி பிரபாகரனை ரிலீஸ் பண்ணோம். இன்றைக்கி பிரபாகரன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு படம் வந்திருக்கு. அது வகையில் உண்மையாகவே பிரபாகரன் கூட நாங்கள் படைத்தாழ்வன் படம் பார்க்கும்போது சொன்னேன், விஜயகாந்த் சார் எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு அப்பாவே இறங்கி ஃபைட் பண்ண மாதிரி இருக்குமா. கண்ணு பண்ணியன் படம் பண்ணும்போது அவ்வளோ பிரமாண்டமாக இந்த படம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பிரபாகரனும் இந்த நல்லா அவங்க ஞாபகம் இருக்குமா இல்லைன்னு தெரியல, நாங்கள் அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கிளைமாக்ஸ் ஃபைட் எடுத்துருக்கோம். கிளைமாக்ஸ் ஃபைட் எடுக்கும்போது ஃபைட் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் சொல்கிறாங்க, இது மாதிரி மேடம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம், பிரசவ வலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. இன்னும் விஜயகாந்த் சார் சொல்கிறார், என்ன பண்ணலான்னு. ஏன்னா நாங்கள் அப்போ பொங்கல் ரிலீஸ்க்காக பிளான் பண்ணியிருந்தோம். இல்லை அவங்கள கொண்டு போய் சொல்ல நான் வந்துடுறேன். அப்புறம் 3 மணி நேரம் ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்குது. ராவுத்தர் வந்துட்டார். உடனே ராவுத்தர், டே முதல்ல போடா, நீ முதல்ல போ, அப்புறம் எடுக்கலாம் போனார். அப்போ உடனே கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் பிரேக் பண்ணி போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தார். அது மாதிரி எங்கள் படம் நடந்துட்டு போது தான் பிரபாகரன் பிறந்தான். இன்னைக்கு அவன் கையால் அந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நீங்கள் தான் அதுக்கு கூட ஒத்துழைக்கணுமா? சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி டிவி சினிமா சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.